ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐஸ் அகாடமி. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது யூனிட் 8 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 மாற்றிருக்காங்க. ஸோ அதில் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்லேருந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸ்லேருந்து கேள்வி வந்துட்டே இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து விடையளிக்கிற அளவுக்கு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கண்டென்ட் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக என்ன ஊர், அது அதோட மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி அந்த இடம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸான ஃபைண்டிங்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க இதை தான் கொடுக்குறேன். ஸோ 2024 + 2025 பட்ஜெட்டில் என்னென்ன இடம் சொல்லியிருக்காங்க, அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த இடத்துல அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2024 பார்த்து முடிச்சிடலாம். ஸோ 2024 பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 இடங்கள் சொல்லியிருக்காங்க, 5 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பெரும்பாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, சரிங்களா. ஸோ பெரும்பாலை தருமபுரி அகழ்வாராய்ச்சி அறிக்கை மற்றும் செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா 138 கல்வெட்டுகள் விளக்க உரைகள் அடங்கிய தமிழ்நாட்டு கல்வெட்டு தொகுதி ஆகிய 2 நூல்களையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு, சரிங்களா. அடுத்து ஸோ அந்த 8 இடம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 8 இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழடி சிவகங்கை மாவட்டம். ஸோ எத்தனாவது கட்டம் பார்த்தீங்கன்னா 10வது கட்டம், சரிங்களா. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை. ஸோ வெம்பக்கோட்டைனா அப்படின்னு வச்சுங்க. வெம்பங்கோட்டை விருதுநகர் 3ஆம் கட்டம். ஸோ 3ஆம் கட்டம் இது ஒன்று மட்டும் தான் 3ஆம் கட்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் கட்டம் அகழ்வாய்வு எங்கே நடக்குதுன்னு கூட டேரெக்டாக கேட்கலாம். ஸோ வெம்பங்கோட்டை விருதுநகர். அடுத்து பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை. ஸோ பொற்பனைக்கோட்டைனா புதுக்கோட்டை, பா வருது இங்கே பா வருது அந்த வச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது கட்டம். அடுத்து கீழநம்மண்டி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, சரிங்களா. கீழநம்மண்டி திருவண்ணாமலை இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டம். ஸோ 2ஆம் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொற்பனைக்கோட்டை மற்றும் கீழநம்மண்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டம். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னனூர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். அடுத்து மருகூர் கடலூர். ஸோ மருகூர் இங்கே லூர் முடியறதுனால மருகூர் கடலூர். அடுத்து திருமலாபுரம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி கொங்கல் நகரம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8 இடத்துல ஒரு 4 இடத்த கொடுத்துட்டு ஸோ இந்த அதோட டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மருகூர் கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காப்பர் காயின், அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம் இடையுள்ள ஒரு காப்பர் காயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெம்பங்கோட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருகூர் பார்த்தோமா, இப்போ வந்து வெம்பங்கோட்டை பார்க்கலாம். ஸோ வெம்பங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா கோன் ஷேப்டு ஒரு ரவுண்டு கோரல் பிட்ஸ், ஓகேங்களா. அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி டேரெக்டாக ஜென்ரலாக கோன் ஷேப்டு ரவுண்ட் கோரல் பிட்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டாங்கன்னா வெம்பங்கோட்டை. அடுத்து இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு வைப்பார் ஆற்றின் இடது கரையில் வந்து இருக்குது வெம்பங்கோட்டை. ஸோ வெம்பங்கோட்டை எங்கே இருக்குது, வைப்பார் ஆற்றங்கரையின் இடது கரையில் இருக்கிறதா வெம்பங்கோட்டை. அடுத்து இன்னொரு முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா கைரேகை பதிவுடன் கூடிய அள்ளிமொட்டு வடிவ ஆட்டங்காய், சரிங்களா. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா முதல் முதலாக இந்த மாதிரி கைரேகையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டங்காய் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது வந்து வெம்பங்கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ குந்தலம் வடிவமான பெண்ணோட தலைப்பகுதி, சரிங்களா. குந்தலம், ஸோ நல்லா வச்சுக்கோங்க, குந்தலம் வடிவமான பெண்ணோட தலைப்பகுதி எங்கே கிடச்சிருன்னு கேட்பாங்க. அது வந்து வெம்பங்கோட்டை. இந்த கெஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீ எதிர்பார்க்கல, கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா அது வரக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரு பாயிண்ட்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். ஸோ மண்ணாலான தோசைக்கல் கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஆண் உருவம் சுடுமண் பொம்மை வந்து கிடச்சிருக்கும். அப்புறம் சுடுமணான பெண் அணியும் காதணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனித உருவம் கால் பகுதி அதெல்லாமே கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாயக்கர் கால காசுகள் எங்கே கிடச்சிருக்குன்னா அது வெம்பங்கோட்டையில் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்க நாணயங்கள், ஸோ கோர் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது தாலி அப்புறம் செயின் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் உடைய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து எங்கே கிடச்சிருக்கு, வெம்பங்கோட்டையில் கிடச்சிருக்கு. ஸோ வெம்பங்கோட்டை நான் ஞாபகம் வந்தால் என்ன தெரியுமா, அது வைப்பார் ஆற்றங்கரை, அப்புறம் கைரேகை பதிவு, அப்புறம் குந்தலம். இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சிட்டாவே போதும், ரொம்பவுமே முக்கியமானது. குந்தலம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்கறக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து பாருங்கள், ஸோ கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் தெரியும். இது ஜஸ்ட் ஒரு சும்மா எழுதியிருக்கா, அது ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஸோ முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா கீழடியில் 4ஆம் கட்டத்திலேருந்து 10ஆம் கட்டம் மட்டும்தான் தமிழ்நாடு ஆர்கியாலஜி சர்வே டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஆட் பண்ணிக்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ வடிவ தங்க நாணயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. பூ வடிவம் வந்து தங்க நாணயம். அந்த பூ வந்து எத்தனை இதழ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 இதழ் இருக்குது அந்த பூவில். அதே மாதிரி தாய் என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு வந்து கிடச்சிருக்கு எங்கே, கீழடியில். ஸோ கீழடியில் தாய் என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழடி அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா 5/3/2023 வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பனர், ஸோ வெட்ட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து அருங்காட்சியகம் அமைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது வந்து கீழடி தான். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்கள், சென்னனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 2000 ஆண்டு பழமையான டெரகோட்டா சீல் வந்து கிடச்சிருக்கும். அதாவது சுடுமணால் செய்யப்பட்ட ஒரு சீல் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா
சென்னனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 2000 ஆண்டுகள் பழமையானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இரும்பாலான ஏற்கலப்பை கொழுமுனை. ஸோ இரும்பாலான ஏற்கலப்பை கொழுமுனை எங்கே கிடச்சிருக்கு, அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டாக எப்பயுமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி பானை ஓடுகள் கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பானை ஓடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆட்களின் பெயர்கள், நிறைய பேரோட பெயர் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அதிகமாக கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு சென்னை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெம்பங்கோட்டையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம், குந்தலம் வடிவமான ஒரு பெண்ணோட உருவம் வந்து கிடச்சிருக்கு. அது ரொம்ப முக்கிய பாயிண்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி சென்னனூரில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஊகூர் என்ற ஊர் பெயர் கிடைத்தது. ரொம்ப முக்கியம். ஸோ சென்னனூர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ஊகூர் என்ற ஊர் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பானை ஓடு வந்து கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2000 ஆண்டு பழமையான டெரகோட்டா சீல் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னனூர். மொத்தம் சென்னனூரில் 3 பாயிண்ட். ஒன்று 2000 ஆண்டுகள் பழமையான டெரகோட்டா சீல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இரும்பாலான ஏற்கலப்பை, மூணாவது பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊகூர் என்ற ஊர் பெயர் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா பொற்பனக்கோட்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே எக்ஸைட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அரண்மனை திடல். ஸோ பொற்பனக்கோட்டை எங்கே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம், அதில் அரண்மனை திடல். சரிங்களா. ரவுலட் பானை ஓடுகள் கிடச்சிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 6 இதழ்கள் கொண்ட மூக்குத்தி, 6 இதழ்கள் கொண்ட நாணயம் எங்கே கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா கீழடியில். 6 இதழ்கள் கொண்ட மூக்குத்தி எங்கே கிடச்சிருக்கு, பொற்பனைக்கோட்டையில் 6 இதழ்கள் கொண்ட மூக்குத்தி கிடச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கொத்தளம் எனப்படும் கோட்டை கட்டுமான அமைப்பு தமிழ்நாட்டிலே இங்கு மட்டும்தான் காணப்படுகிறது. ஸோ இது வந்து கொத்தளம். சரிங்களா. குந்தளம் நினச்சிடக்கூடாது. எதனால்னா நான் சொல்கிறேன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ குந்தளம்னாலே குந்தளம் வடிவமான பெண்ணின் தலைப்பகுதினாலே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெம்பங்கோட்டை. இதே கொத்தளம் வடிவமான கோட்டை, ஸோ கோட்டையோட வடிவமைப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொற்பனைக்கோட்டை. சரிங்களா. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பொற்பனைக்கோட்டை நமக்கு ஞாபகம் வருது என்ன, அரண்மனை திடல், ரவுலட் பானை ஓடுகள் கிடச்சிருக்கு, அப்புறம் 6 இதழ்கள் கொண்ட மூக்குத்தி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொந்தளம் வடிவமான கோட்டை வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இங்கே தான் கண்டுபிடிக்கிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து நீ வரக்கூடியது இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் முதலமைச்சர். ஸோ இந்த புக்கை வந்து யார் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கே ராஜன், அது மட்டும் இல்லாமல் ஆர் சிவானந்தம். சரிங்களா. கே ராஜன் மற்றும் ஆர் சிவானந்தம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இரும்பின் தொன்மை இந்த புக்கை யார் எழுதியிருக்கான்னு டேரெக்டாக கேட்கலாம். அதுக்கான விடை ராஜன் மற்றும் சிவானந்தம். ஸோ நான் சொன்னதை எதுக்கு ரிப்பீட் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிஞ்சிடணும். அதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறேன். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கைகொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழடி இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருப்பா. அப்படி அடுத்து இன்னொரு பாருங்கள் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, இல்லைனா கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை யார் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எட்கர் துர்ஸ்டன் மற்றும் கே ரங்காச்சாரி, இவங்க 2 பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ 2 புக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று இரும்பின் தொன்மை, இன்னொன்று பார்த்திங்கன்னா கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஓகே. இப்போ வந்து 2024 பட்ஜெட்டில் சொன்னக்கூடியது எல்லாமே நான் பார்த்தாச்சு. இப்போ 2025-26 சொல்லிக்கூட ஒரு 8 இடங்கள், அதே மாதிரி ஒரு 8 இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழடி, சிவகங்கை நமக்கு தெரிஞ்சது தான், 10ஆம் கட்டம் வைகை. சரிங்களா. இந்த ஆற்றங்கரைகளுக்கு வைகை ஆற்றங்கரை ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கனூர் எங்கே, சேலம். வெள்ளனூர் எங்கே, கோயம்புத்தூர். அது ஆதிச்சநல்லூர் படிச்சிடக்கூடாது, ஆதிச்சநூர். சரிங்களா. ஆதிச்சநல்லூர் கிடையாது, ஆதிச்சநூர். இது வந்து கள்ளக்குறிச்சி. சரிங்களா. அடுத்து மணிக்கொள்ளை என்பது பார்த்திங்கன்னா கடலூர். கரிவலம் வந்த நல்லூர் என்பது பார்த்திங்கன்னா தென்காசி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டமருதூர் எதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. அப்புறம் நாகப்பட்டினம், எப்பயும் போல நாகப்பட்டினம். ஸோ மறுபடியும் நோட்டையும் மெதுவாக ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ கீழடி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம், அது எங்கேன்னா வைகை ஆற்றங்கரையில். தெலுங்கனூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம். வெள்ளனூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஆதிச்சனூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. மணிக்கொள்ளை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலூர். கரிவலம் வந்த நல்லூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி. பட்டணமருதூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. நாகப்பட்டினம் அது அவ்வளோதான். ஸோ இந்த 8 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. அந்த 8 இடங்கள் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் ஒரு 3 இடங்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. அது என்னென்ன இடம்னு பார்க்கலாம். மஸ்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். அதே மாதிரி வெங்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். பாலூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ இந்த 3 இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான பார்த்திங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே அமைக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா ஈரோட்டில் 22 கோடி மதிப்பீடில் வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோட்டில் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் எங்கே அமைக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் 21 கோடியில். ஸோ ஈரோடு 22 கோடி, ராமநாதபுரம் வந்து 21 கோடி. ஸோ நம்ம இந்த கோடியெலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை அமைக்க போகிறாங்க மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நொய்யல்னா ஈரோடு, நாவாய்னா ராமநாதபுரம். அவ்வளோதான் நம்மளோட கடைசி இதுக்கு வந்தாச்சு.
ஸோ அதே மாதிரி எழும்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் மற்றும் செப்பு திருமேனி காட்சிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா எழும்பூரில் அமைக்க போகிறாங்க. ஸோ ஐம்பொன் மற்றும் செப்பு திருமேனிகளில் காட்சிக்கூட அருங்காட்சியகம் வந்து எங்கே அமைக்க போகிறேன்னு கேட்டால் எழும்பூரில் 40 கோடி மதிப்பீட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், நம்ம வரக்கூடிய கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டன் பண்ணிடலாம். ஸோ நிறையா வந்து கசகசன்னு பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்டை வந்து குழப்பிட்டு நம்ம மறக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இல்லை குரூப் 2 உங்களுக்கு 2 மார்க் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன் வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதோ தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் உங்களுக்கு கமெண்ட்டில் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.